சுஜாதாவின் சிறுகதைகள். நிதர்சனம். வாசிப்பது சந்தீப். திரும்பி வந்து கொண்டு இருந்தபோது ஆபீசர்ஸ் கிளப்பை அடுத்து இருந்த ஹாஸ்டல் வாசலில் கூட்டமாக இருந்தது. கம்பெனி லாரி நின்றிருந்தது. செக்யூரிட்டி ஆசாமிகள் சிகரெட் புகைத்தபடி அடிக்கடி கடிகாரத்தை பார்த்துக் கொண்டு இருந்தார்கள். பேசாமல் வீட்டுக்குப் போயிருக்கலாம், ஏதாவது திருட்டாக இருக்கலாம் என்று அருகே சென்று விசாரித்தேன். மேலே போய் பாருங்க. மாடில வலது பக்கம் கடைசி ரூம். தயக்கத்துடன் மாடி ஏறினேன். எதிர்பார்த்ததை மனசு விரும்பவில்லை. உடம்பு பூரா ஒரு தரிசனத்துக்கு தயாராகிக் கொண்டு இருக்க, படிப்படியாக இஷ்டமின்றி ஒருவிதமான குரூர ஆர்வத்துடன் மேலே சென்றேன். காரிடாரில் மெளனமாக சிலர் நின்றிருந்தார்கள். ஓரிரண்டு பரிச்சய முகங்கள். எதையோ யாரோ செய்வதற்கு எல்லாரும் காத்திருந்தார்கள் போலத் தோன்றினார்கள். எப்பப்பா என்றேன். அதிர்ந்து கடைசி அறைவாசலில் அவனை இறக்கிப் படுக்க வைத்திருந்தார்கள். முகம் கருப்பாக இருந்தது. கழுத்தில் படுக்கை கயிறு இறுக்கியிருந்த இடத்தில் நீலம் பாரித்திருந்தது. கன்னங்கள் சற்று ஒப்பியிருந்தன. கண்கள் சொருகிப்போய் வெண்ணிற விழிகள் மட்டும் தெரிந்தன. கட்டம் போட்ட சட்டையும் டெரிகாட் பேண்டும் அணிந்திருந்தான். கரிய தலைமயிர். கையில் கட்டியிருந்து டிஜிட்டல் கடிகாரம் இன்னும் உயிரோடு இருந்தது. 2 நாளாயிருக்கும் போலத் தோணுது. இன்னைக்குத்தான் கதவை உடைச்சு திறந்து பார்த்திருக்காங்க. நான் தயக்கத்துடன் கால்மாட்டுக்குச் சென்று அவன் முகத்தை நேராகப் பார்த்தேன். மை காட், நான் இவனைச் சந்தித்திருக்கிறேன். இவரிடம் பேசியிருக்கிறேன். மத்தியானம் 2 மணிக்கு சென்ற வாரம் என்று ஞாபகம். அவன் என் அறைக்குள் கதவை தட்டாமல் நுழைந்தான். அன்றைக்கு கொடுத்தாக வேண்டிய அவசர ரிப்போர்ட்டில் இருந்தேன். வாட் யூ வாண்ட் என்றேன் கோபத்துடன். உங்ககிட்ட பேசணும் சார் என்றான் சன்னமான குரலில். வெயிட் அவுட்சைட், ஜல் கால் யூ. 5 நிமிஷம் சார். ஐ செட் வெயிட். அவனை நான் உடனே கவனித்திருக்க வேண்டுமோ? காத்திரு என்று சொன்னது தப்போ? அரை மணிக்கு அப்புறம் அவனை மறந்தே போய்விட்டேன். மறுபடி எட்டிப் பார்த்து, கேன் ஐ சி யூ நெல? ஆல்ரைட், 5 நிமிஷம்தான் என்றேன். உள்ளே வந்து என்னை சற்று நேரம் பார்த்தான். சார், என் பெயர் தர்மராஜன். எனக்கு உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றல் வேண்டும். இப்ப எந்த டிபார்ட்மெண்டில் இருக்கிறாய்? டிபிஎல். அங்கே என்ன செய்கிறாய்? புரோகிராமிங். எதற்காக மாற்றல் வேண்டும் என்று கேட்கிறாய்? அங்கே எனக்கு பிடிக்கவில்லை. என்ன பிடிக்கவில்லை? வேலையு. ஏன்? அந்த வேலை என் திறமைக்கு சவாலாக இல்லை. அந்த நிமிஷமே அவன் வேறுபட்டவன் என்று உணர்ந்திருக்க வேண்டுமோ? நீ என்ன படித்திருக்கிறாய்? படிப்பு முக்கியமானால் நான் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்திருக்கிறாய். புரோகிராமிங் செய்கிறாய். சரியான வேலையில்தானே இருக்கிறாய்? அது எனக்கு சரியான வேலையில்லை. மாடசாமிக்கும் முனுசாமிக்கும் சம்பளம், பிடிப்பு எல்லாவற்றையும் கணக்கிட கோபால் புரோகிராம் எழுதுவது என் திறமைக்கு தாழ்மையான செயலாக, என் திறமையை அவமானப்படுத்துவதாகப்படுகிறது. எனக்கு உரிய வேலை உங்கள் டிபார்ட்மெண்டில் இருக்கும் என்று தோன்றுகிறது. அவன் என் மேஜை மேல் பொருள்களை ஆராய்ந்தான். நகத்தை கடித்தான். கேன் ஐ ஸ்மோக் என்றான். நான் உயர் அதிகாரி. என் ஆபீஸ் வம்சாவளியில் எனக்கு ஜூனியர்கள் சாதாரணமாக என் முன் சிகரெட் பிடிப்பதில்லை. அவன் என் அனுமதிக்கு காத்திராமல் பற்றவைக்கத் துவங்கியது எனக்கு அவன் மேல் வெறுப்பை ஏற்படுத்தியது. 4 தீக்குச்சிகள் செலவு செய்து பற்ற வைப்பதை மிகச் சிக்கலான காரியமாக்கி மிக ஆழமாக புகையை இழுத்து வெளிவிட்டான். பிடிவாதக்காரனை நிமிர்ந்து பார்த்தேன். சிறிய உடலமைப்பு, பிரதானமான மூக்கு, சற்று தூக்கலான பற்கள். உயர்ந்த ரகத் துணியில் சட்டை அணிந்திருந்தான். கண்கள் என்னை சந்திக்க மறுத்து குத்துமதிப்பாக என் சட்டையின் 2வது பட்டனில் பதிந்திருந்தன. சார், ஒரு கம்ப்யூட்டரை டிசைன் பண்ற அளவுக்கு என்னிடம் திறமை இருக்கிறது என்றான். என் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த திறமை தேவையில்லை. கம்ப்யூட்டரை உபயோகப்படுத்தும் திறமை போதும். டிரிங் மெஷின் பற்றிய என் கட்டுரையை நீங்கள் வாசிக்க வேண்டும். அதெல்லாம் கம்ப்யூட்டர் வேதாந்தம். எனக்கு தேவை நடைமுறை அனுபவம். உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கே பெருமை தரக்கூடியதாக சில விஷயங்களை செய்து காட்டுவேன்.
எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தாருங்கள். என் டிபார்ட்மெண்டில் இப்போது வேகன்சி இல்லை. சமீபத்தில் சந்திரகுமார் ஒருத்தனை எடுத்துக் கொண்டீர்களே, எனக்கு உறுத்தியது. சந்திரகுமார் கேஸ் வேற. எப்படி எப்படி என்று விஸ்தாரமாகச் சொல்ல எனக்கு சமயமில்லை. அவன் சற்று நேரம் மெளனமாக இருந்தான். நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் வந்தேன். வேகன்சி இல்லையு. வேகன்சி எப்போது வரும்? 6 மாசம் ஆகும். நான் என் வேகன்சியுடன் டிரான்ஸ்ஃபர் வாங்கிக் கொண்டு வந்தால் எடுத்துக்கொள்வீர்களா? லுக் ஹியர் யஹ்மேன். எல்லோருக்கும் அவர்கள் மன உசிதப்படி வேலை அமைவது இல்லை. இந்த தொழிற்சாலை ஒரு மிகப்பெரிய மெஷின். இதில் நானும் நீயும் சின்ன பல் சக்கரங்கள். விதித்த நியதிப்படி நாமிருவரும் சுழன்றாக வேண்டும். நீ இப்போது இருக்கும் வேலையிலேயே தொழிற்சாலைக்கு உபயோகமாக எவ்வளவோ செய்யலாம். அதை யோசித்துப் பார்த்தாயா? அவன் யோசிக்கவில்லை. ஒரே தொழிற்சாலை, ஒரு டிபார்ட்மெண்டிலிருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றிக் கேட்கிறேன். எனக்கு கிடைப்பது உபதேசம் என்றான். ஆல்ரைட். யூமே கோ நிள. உங்கள் மூக்கின் மேல் கருப்பாக ஏதோ ஒட்டிக்கொண்டிருக்கிறது என்றான். நான் தன்னுணர்வுடன் மூக்கைத் தடவிக்கொண்டேன். 10 ரூபாய்க்கு சில்லறை இருக்குமா என்றான். வாட் யூ மீன்? நாம் எல்லோரும் இந்த உலகத்தை ஆள வேண்டிய நேரம் வரப்போகிறது என்றான். அதே சமயம் டெலிபோன் மணி அடித்து எம்.டி. என்னை கூப்பிட்டதால் அவருடைய அந்த கடைசி 3 வாக்கியங்களின் சமகால அபத்தத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் அப்போதே அவனை மறந்து போனேன். மறுதினம் டி.பி. டிபார்ட்மெண்ட் கோவர்த்தனை காண்டீனில் சந்தித்தேன். ஏதோ பேச்சை ஆரம்பிப்பதற்காக தர்மராஜன்னு ஒரு பையன். எக்ரா. அவன் உங்ககிட்டயும் வந்துட்டானா? இம். நேற்று வந்து டிரான்ஸ்ஃபர் கேட்டான். சரிதான். என் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 1 மாசம் கூட ஆகலை. இதுவரைக்கும் 3 டிபார்ட்மெண்ட் மாறியிருக்கிறான். முதல்ல R&Tயில் இருந்தான். அப்புறம் ஹெட் ஆபீஸ் போனான், மேனேஜ்மெண்ட் சர்வீஸுக்கு. அப்புறம் டெக்னாலஜி டெவலப்மெண்ட். பூனை குட்டியை மாத்தற மாதிரி. பையன் ஒரு மாதிரி நெர்வஸா இருந்தான். இல்லை, திமிர். கொடுத்த வேலையை நல்லாவே செய்துடறான். அப்புறம் மேஜை மேல் காலை நீட்டிண்டு பிரெஞ்சு புஸ்தகம் படிப்பான். எதிர்த்தாப்பல ஒரு பெண் உட்கார்ந்திருந்தா. அவளையே வெச்ச கண் வாங்காம 1 மணி நேரம் பார்த்துண்டு இருந்தானாம். அப்புறம் போய் காலை அலம்பிண்டு வா என்றானாம். அந்த பெண் உடனே வேற இடம் கேட்டு மாத்திண்டு போயிடுத்து. வேலையில் கெட்டிக்காரன்தான். ஆனா ரெஸ்ட்லஸ். நீ வேணா எடுத்துக்கறியா? தாராளமா போஸ்டோட டிரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்பறேன். சேச்சே, எனக்கு வேண்டாம் பாலு. அடுத்த முறை அவனை ஆபீசர்ஸ் கிளப் மெஸ்ஸில் பார்த்தேன். ஒரு ஓரத்தில் காபி கோப்பை, சிகரெட் சகிதமாக டைம் படித்துக் கொண்டு இருந்தான். என்னைக் கண்டவுடன் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அடுத்த அறைக்குச் சென்றான். அவ்வளவுதான் அவனுக்கும் எனக்கும் ஏற்பட்ட சம்பந்தங்கள். இப்போது அவனை தரையில் கிடத்திப் பார்க்கிறேன். செக்யூரிட்டி ஆபீசர் என்னை அடையாளம் கண்டுகொண்டு அருகில் வந்தார். ரூம் உள்ளே பூட்டியிருந்தது. சார். கதவைத் திறந்தோம். நீங்க அவன் ரூமை பார்க்க வேண்டும். ஏதாவது கடிதம் எழுதி வச்சிருந்தானா? இல்லையு. காதல் கீதல் என்றே. அப்படி ஒன்றும் இருப்பதாக தெரியவில்லை. ஹாஸ்பிடலில் அவன் ரிக்கார்டை பார்த்தீர்களா? தீராத வயிற்றுவலி என்று ஏதாவது? இல்லையு. தயக்கத்துடன் அவனைத் தாண்டி அறைக்குள் நுழைந்தேன். அறையில் மேல்நாட்டுச் சாதனங்கள் அத்தனையும் இருந்தன. ரேடியோ, கேசட் ரிக்கார்ட் பிளேயர், ஸ்டீரியோ, சுவர்களில் வண்ண வண்ண படங்களில் காட்டுக் குதிரைகள் ஓடின. ஏராளமாக புத்தகங்கள். திறந்திருந்த மேஜையின் இழுப்பறையில் 100 ரூபாய் நோட்டுகள். பிரகாசமான விளக்குகள். புதிய மின் விசிறி. போன வாரம்தான் வாங்கியிருக்கான் சார். பில் கிடக்குது. அவன் தொங்கின விட்டத்து வளையத்தை பார்த்தேன். கட்டில்ல இருந்து 2 இன்ச் தள்ளி அவன் கால் மட்டம் இருந்தது. எந்த நேரமும் அவன் தற்கொலையை ரத்து பண்ணை கட்டில்ல ஏறி நின்றிருக்க முடியும். அறை முழுவதும் பார்த்தேன். ஏதாவது ஒரு பெண், ஏதாவது ஒரு காதல் கடிதம், ஏதாவது ஒரு வியாதி.
ஏதாவது ஒரு சம்பிரதாயமான காரணம்? ஜன்னலுக்கு வெளியே பார்த்தேன். பக்கத்து கிராமங்களில் செய்தி பரவி அவசரமாக பார்த்துவிட்டு போக வந்து கொண்டு இருந்தார்கள். பெண்கள் தலையில் செவ்வந்திப்பூ வைத்துக்கொண்டு ஓட்டமும் நடையுமாக வந்து கொண்டிருந்தார்கள். அவன் தற்கொலைக்கு நானா காரணம்? அபத்தம். வீட்டுக்குச் செல்லும்போது என்னை அறியாமல் என் விரல் மூக்கை அழுந்த தேய்ந்தது. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.